Hi Darmis, this is GK Fun Fiction. இன்னைக்கு நம்ம மெல்ட் இன் யுவர் ஹார்ட் ஜங்குக் எஃப்எஃபோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதில் விட்டுருந்தேன்னா ஜங்குக் மாயா ஃபோட்டோக்கிட்ட நின்று அவங்களோட பாஸ்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பாரு. அதோடு தான் நான் அந்த எபிசோடை முடிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜங்குக்கோட ரூமுக்கு அவங்க அம்மா வராங்க. ஜங்குக், என்ன பண்ணுற? எப்பவும் போல் மாயா ஃபோட்டோக்கிட்ட நின்று பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் இல்லை. சரி, எதுக்கு இங்கே வந்தீங்க? அப்போ ஜங்குக்கோட அம்மா இன்றைக்கி ஈவினிங் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். நீங்கள் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்களே, அது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. நிஜமாவா? இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குது? அப்பாவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. உங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆனோன்னே எனக்கு ஒரே ஷிவரிங்காக இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் கையெல்லாம் பிடிச்சி ஆறுதலாக பேசி ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆகுச்சு. ஜங்குக், என்னப்பா காலையில் பேசுனதுக்கு இன்னும் அம்மா மேலே ஏதாவது கோவமாக இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லைம்மா. எனக்கு தெரியும் நீயும் மாயாவே எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. ஆனால் நீ ஃபீல் பண்ணுறதுனாலையோ அழுகிறதுனாலையோ இல்லை இந்த இருட்டான ரூமில் உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிறதுனாலையோ இறந்து போன மாயா திருப்பி வரமாட்டா. மாயாவுக்கு எல்லாமே நீ தான், அவளோட உலகமே நீ தான். நீ சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு அதுவே போதும். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க, இதெல்லாம் அவளாலே தாங்கிக்க முடியாது. என்னால் எப்படி தாங்க முடியும்? உனக்கு அப்புறம் உன் தம்பி இருக்கா. நானும் அப்பாவும் உன் வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா உன் தம்பியோட வாழ்க்கையை யார் பார்க்குறது? ஏம்மா அப்படி சொன்னதையே சொல்லிகிட்ருக்க? இங்கே பாரு ஜங்குக், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு. நீ பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். உனக்கு பிடிச்சின்றது காரணத்துக்காக நான் உனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான், எவ்வளோ அழுகணுமோ அழுதுக்கோ. அதுக்கப்புறம் நான் சொல்கிற பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர வேலையை பாரு அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஒரு கிளாஸில் மில்க் எடுத்துகிட்டு வரீங்க அவர் ரூமுக்கு. சாரா யார்கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் வரதை பார்த்தோன்னே டக்குன்னு இந்த ஃபோனை மறைச்சி வச்சுருவா, நீங்கள் பார்த்துடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரா, என்னத்தை மறைச்சி வைக்கிற? கூடாது. பட் அவள் அந்த ஃபோனை தராத மாதிரி நல்லா கெட்டியமாக பிடிச்சி மறைச்சி வச்சுப்பா பின்னாடி. குடுன்றல, இது என்ன சாரா புது பழக்கம்? ஃபோனை மறைச்சி வச்சிட்ருக்க. இங்கே குடு அப்படின்னு நீங்கள் அந்த ஃபோனை பிடுங்கிடுவீங்க. பிடுங்கி ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை அவள் யார்கிட்ட மெசேஜ் பண்ணுறான்றதை பார்த்துருவீங்க, எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. பார்த்துட்டு அவளை பார்த்து முறைக்கிறீங்க. சாரா, யார் அந்த பையன்? லவ் பண்ணிச்சியா அவனை? அவள் திருட்டு முழிக்கிறா, அவளுக்கு செம்ம பயமாயிடுது. சாரா, ஒன்னே தான் கேட்குறேன், என்ன லவ் பண்ணிச்சியா? அவள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. அப்போ உங்கள் கையில் இருக்க மில்க் எடுத்து நீங்கள் பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு சாரா பக்கத்தில் உட்கார்றீங்க. எவ்வளோ நாளாக லவ் பண்ணிச்சிங்க? அவள் 3 monthsன்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறா. 3 monthஸாக லவ் பண்ணிச்ச, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல உனக்கு? இது என்ன புது பழக்கம்? பொய் சொல்கிறது, மறைச்சி வைக்கிறது, இதை தான் காலேஜ் போய் கற்றுக்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, பையன் எப்படிப்பட்ட கேரக்டர்? யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா? அப்போ அவளும் சைகையில் எல்லாத்தையும் சொல்கிறா அவங்கள்ட்ட. அந்த பையனுக்கு என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா. அன்றைக்கே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நான் 2 weeks கழித்து தான் அவனுக்கு ஓகே சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி குறை இருக்குன்னு தெரிஞ்சால் அவன் என்னை அதிகமாக லவ் பண்ணிச்சாங்க்கா. என்னை கேரிங்காக பார்த்துக்கிறான், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான். எனக்கு இந்த மாதிரி குறை இருக்குன்றதை அவன் பெருசாகவே எடுத்துக்கலக்கா. அவனை பொறுத்த வரைக்கும் என்னோடய லவ் அவனுக்கு வேணும், அதனாலே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறா. அது எப்படி சாரா பார்த்தோன்னே லவ் வரும்? சரி, ஓகே, அதை கூட விடு. உனக்கும் தானே அந்த பையனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகும்போது நீ ஓகேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் 2 weeks கழித்து சொன்னேன் ஓகேன்னு? இல்லைக்கா, அந்த பையன் யார் என்னன்னு தெரில, திடீர்னு ஓகே சொல்ல ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த 2 weeksம் அவன் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினான். அவன் பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னேன். இப்போ நீ சொன்ன பற்றியா, அது லாஜிக்கானது. உனக்கு அந்த பையன் யார், எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியாது.
ஸோ அந்த 2 வீக்ஸ் அவன்கிட்ட பேசி பழகி பிடிச்சிருந்துச்சின்னு ஓகே சொன்னேன். இந்த விஷயம் ஏன் அந்த பையனுக்கு தோணல? எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் நம்ம லவ் பண்ணுற பர்சன்கிட்ட லவ்வை சொல்ல பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாள் பின்னாடி சுற்றுவாங்க. அப்புறம் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கே உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானாம்மா. அது எப்படி? அவ்வளோ பெரிய தைரியசாலியா என்ன அவன்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு பாவமாக பார்த்துட்ருக்காங்களே. சரி ஓகே, அந்த 2 வீக்ஸ் தான் அவன்கிட்ட ரொம்ப நல்லா பேசினான்னு சொன்னீங்க. அப்படி என்ன உன்கிட்ட நல்லா பேசினான்? அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, உனக்கு இந்த மாதிரி குறை இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணாத, நீ எப்படி இருந்தாலும் நான் அதை ஏற்றுப்பேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, அப்புறம் நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன், நீ லவ் பண்ணு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு தான் சொன்னான். ஸோ இதெல்லாம் அவள் உங்கள்கிட்ட சைகையிலே சொல்கிறா. சாரா சொல்கிறத கேட்டு உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகுது. பட் அவன் முன்னாடி நீங்கள் உங்கள் கோவத்தை காமிச்சிக்கல. ஏன் அப்படின்னா, சாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன் என்னென்னா, சாராவோட குறைய பாயிண்ட் அவுட் பண்ணி, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ சாரா சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க, சாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன் கண்டிப்பாக ஒரு ப்ளே பாயாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. சாராவோட அழகுக்காகவும் டைம் பாஸுக்காகவும் தான் அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். சாராவை ஒத்துக்க வைக்கிறதுக்காக சாராக்கு இருக்கிற குறைய சொல்லி சொல்லி காட்டி லவ் பண்ண வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் பாவம் சாராக்கு தெரியல. தன்னோட குறையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுற பர்சன் அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு தான் போட்டிருக்கா. இதை எப்படி அவகிட்ட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனை ஸ்டார்டிங்லேயே பேடாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஆனால் சாரா சொல்கிறத வச்சு அந்த பர்சன் ஒரு வேளை ப்ளே பாயாக இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருப்பியும் அவன் மொபைலை வாங்கி அவங்க பண்ணியிருக்கிற மெசேஜ்லாம் படித்து பார்க்குறீங்க. அதில் முக்கால்வாசி தான் அந்த பையன் சாரா கிட்ட பேடாக அசிங்கமாக பேசியிருக்கான். பட் அதை ஓப்பனாக பேசாமல் இன்டைரக்டாக பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சாராக்கு இருக்கிற குறைய கிண்டல் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக மெசேஜ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் படித்து பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. பட் பாவம் அது சாராக்கு புரியல போல். அந்த பையன் உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு நார்மலாக தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி சாரா ட்ரூவாக லவ் பண்ணுறா, அந்த பையன் டைம் பாஸுக்காக தான் லவ் பண்ணுறா அப்படின்னு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த மாதிரி தன் தங்கச்சி லவ்ன்ற பேரில் ஒரு பையன்கிட்ட ஏமாந்துட்டாலே அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த மெசேஜை படித்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு அது பையன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரு மெசேஜை பார்த்தாலே தெரியும் அது பொண்ணு பண்ணியிருக்கா இல்லை பையன் பண்ணியிருக்கான்னு. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அவன் பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் மேலே என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவள் கெவின் அப்படின்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அந்த கெவின்ற நேமை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சாரா, நீ லவ் பண்ணுற பையனோட நேம் கெவினா? அவள் ஆமான்ற மாதிரி தலையாடுறா. யார் மேம் இவன்? உங்ககிட்டே எப்படி பேசிட்டு போகிறான்? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல். அந்த பையன் நேம் கெவின் வையன், இந்த காலேஜ் எம்டியோட பையன். அதனால தான் திமிரில் ஆடிட்டுருக்கான். ஸோ டக்குன்னு இது உங்களுக்கு ஞாபகம் வருது. சாரா, அந்த பையனோட ஃபோட்டோ வச்சுருக்கியா நீ? அவள் இருக்குன்ற மாதிரி தலையாட்டிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறா. அவ்வளோதான், அந்த பையனோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுது. காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு பையனை பார்த்துருப்பீங்களா? அவன் கூட அங்கே இருக்கிற பொண்ணுங்களை பேட் டச் பண்ணிவிட்டு அசிங்கமாக பேசியிருப்பான்ல. ஸோ அந்த பையனோட ஃபோட்டோவை தான் சாரா காட்டுறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அவன் அந்த பொண்ணுங்கக்கிட்ட பேசினது, பேட் டச் பண்ணது, அப்புறம் டீச்சர்கிட்ட மரியாதையே இல்லாமல் பேசினது, அப்போயே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரா கிட்ட மெசேஜில் தப்பு தப்பாக பேசினது, அவளோட குறைய குத்தி காட்டுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியுது அவன் கன்ஃபார்ம் ஒரு பொறுக்கிக்கிட்ட நம்ம தங்கச்சி லவ்ன்ற ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டாலே, இப்படி ஏமாந்துட்டாலே அப்படின்னு உங்கள் தலைமையில கையை வச்சுட்டு உட்காடுறீங்க. சாரா என்னாச்சுன்ற மாதிரி உங்களை பார்க்குறா. நீங்கள் கடகடன்னு அவன் மொபைலில் இருக்கிற அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க.
சாராக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. டக்குன்னு நீங்கள் அவள் நம்பரை டெலீட் பண்ணுறத பார்த்தோன்னே அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சி என்ன பண்ணுறன்ற மாதிரி தடுக்கிறா. ஆனால் நீங்கள் வந்து அவள் கையை தட்டி விட்டுட்டு அந்த நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அவன் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடுறீங்க. சாரா, இந்த பையன்கிட்ட பேசுகிற வேலையை இனிமேல் வச்சுக்காத. யார் வந்து உன்கிட்ட கேரிங்காக பேசுனா அது லவ்வுன்னு நீயா லூசு மாதிரி நினச்சிப்பியா? இங்கே பாரு, உன்னை நான் காலேஜுக்கு எதுக்கு நான் அனுப்பிச்சுட்றேன்? படிக்க தானே அனுப்பிச்சுட்றேன். நீ படிக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செஞ்சு என் நிலமையை புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பி. இந்த லவ்வு மண்ணாங்கட்டின்னு சுற்றி தலையாத. இந்த பையன்கிட்ட பேசாத. இந்த பையனை மறந்துடு. அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த மொபைலை அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கோவமாக ரூமை விட்டு போயிடுறீங்க. ஸோ சாராவுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏன் அவகிட்ட இந்த மாதிரி கத்திட்டு போனீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் கோவமே பட மாட்டீங்க, யாருக்கிட்டேயுமே கோவப்பட மாட்டீங்க. கோபம் வர சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல அமைதியாக தான் இருப்பீங்களே தவிர யார்கிட்டேயும் ஹார்ஷாக எதுவுமே பேச மாட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்படி நீங்கள் சாரா கிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறது. ஸோ வந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் பாட்டுக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. சாராவும் கிளம்பி காலேஜ் போகிறா. அவள் கிளாஸ் ரூம் போகும்போது டக்குன்னு அவள் கையை பிடிச்சி யாரோ ஒரு சந்து மாதிரி இடத்துல வந்து இழுக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, கெவின் தான். கெவின் சாராவை பிடிச்சி இழுத்து செவுத்தில் லாக் பண்ணி அவள் போகாத மாதிரி கையை எடுத்து முன்னாடி வச்சுக்கிறான். கெவின் சாராவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நான் நேற்று எவ்வளோ ஃபோன் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஏதாவது ஒன்றுக்காவது நீ ரெஸ்பான்ஸ் பண்ணியா? எவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த நேற்று அப்படின்னு கெவின் கேட்குறா. சாரா உடனே அவள் பேக்லேருந்து நோட் எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டுருக்கா. அப்போ கெவின் அவளை பார்த்து ஒரு மாதிரியாக அசிங்கமாக பார்க்குறான். அந்த அவள் வந்து பேச முடியாமல் எழுதிட்டுருக்காள்ல, அதே வந்து அவள் அசிங்கமாக பார்க்குறான். ஆனால் சாரா பார்த்தோன்னே டக்குனு மூஞ்சை வந்து நார்மலாக வச்சுக்கிறான். சாரா வந்து நேற்று நைட்டு நடந்த எல்லாமே வந்து எழுதி கெவின் முன்னாடி காய்ச்சான். கெவின் அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ அப்போ உங்கள் அக்கா சொன்ன காரணத்துக்காக என்னை கழட்டி விட பிளான் பண்ணியிருக்க. அப்போ நீ இந்த 3 monthஸாக என்னை சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணியிருக்க. அப்போ எல்லாமே ஃபேக்கா அப்படின்னு கெவின் கேட்குறா. சாரா அப்படிலாம் இல்லை, நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி எழுதி காட்டுறா. நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறதா இருந்தால் நீ வந்து உங்கள் அக்கா இப்படி சொல்ல போகும்போது எடுத்து பேசிட்டு நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா நான் வந்து நம்பியிருப்பேன் நீ வந்து என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நீ என்ன பண்ண, உங்கள் அக்கா கூட ஜால்ரா போட்டுட்டு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல நேற்று நைட்டு. அப்போ நான் என்ன நினைப்பேன் உன்னை? அப்போ சாரா திருப்பி எழுதுறா. சாரா எழுதிட்டுருக்கப்பெல்லாம் வந்து கெவின் மூஞ்சி வந்து மாறுது. எப்போ பாரு இப்படி தான் நான் எழுதிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சுக்கிறான். பட் ஆனால் சாரா அவன் மூஞ்சை பார்க்க போகும்போது அவன் நார்மலாக வச்சுக்கிறான். ஸோ இப்போ வந்து சாரா திருப்பி எழுதுகிறான், இந்த மாதிரி என் அக்கா வந்து என் நல்லதுக்கு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க, அதனால நான் எதுவுமே எங்கள் அக்காவை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா, அப்போ சரி உன் அக்கா பேச்சை கேட்டுட்டு நீ வாழ்ந்துக்கோ, இனிமேல் என் பின்னாடி சுற்றுறது என்னை லவ் பண்ணுறது அப்படின்னு இருக்காத, நானும் உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அங்கேருந்து போகிறான். டக்குன்னு சாரா வந்து கெவினோட கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகாதன்ற மாதிரி அந்த சைக்கிளே காட்டுறா. என்னை விடுடி, நீ தான் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு ஆடுறீல, நீயே ஆடு, எனக்கு ஒன்று நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெவின் போகிறான். சாரா வந்து ரொம்ப தடுக்கிறா, போகாதன்னு. ஆனால் கெவின் என்னை விடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான். ஒரு கட்டத்தில் சாராவால் முடியல, கெவின் காலில் கூட கால்லையே விழுந்துடுறா. இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சைகையில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ கெவின் வந்து சரி ஓகே, நான் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது, உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னா நீ உன் அக்கா வந்து எடுத்து பேசணும். அப்படி பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். உன் அக்காவுக்கு நீ நல்லா இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் நீ என்னை லவ் பண்ணுறத வந்து வேணும்னே கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க.
இதுவே ஒரு ஊமை, இதெல்லாம் என்ன லவ் பண்ணுது, இது நம்ம தயவுக்கு கீழே தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ நீயே சொல்லு, நேற்று நீ உன் லவ் மேட்ச் அக்கா கிட்ட சொல்ல போகும்போது என்ன சிரிச்சிட்டா இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கெவின் சொல்கிறான். சாராவும் யோசிச்சு பார்க்குறா, நீங்கள் நேற்று சாரா கிட்ட இந்த விஷயம் பேச போகும்போது சிரிச்சிருக்கவே மாட்டீங்க, ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி தான் பேசியிருப்பீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கோவப்பட்டுட்டு போயிருப்பீங்களே. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் அக்கா பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் அக்காவுக்கு நீ வாழ்கிறது, நீ நல்லா இருக்கிறதே பிடிக்கல. உங்கள் அக்கா ரொம்ப மோசமான கேரக்டராக இருக்காங்க. ஸோ நீ உங்கள் அக்கா பேசுகிறதுல கேட்காம நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். நீ என்கிட்ட பேசு, புரியுதா? உன் அக்கா எடுத்து பேசு. உன் அக்காவில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ என்ன அவாய்ட் பண்ணுறதோ இல்லை என்னை என் நம்பரை பிளாக் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணின்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சத்தியமாக உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அது மாதிரி கெவின் சொல்கிறான். சாராவும் சரி ஓகேன்ற மாதிரி தலையாச்சா. அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் உங்கள் கிளினிக்கில் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் கிளினிக்கில் வேலை செய்வாங்களோ ஒரு அம்மா, அவங்க வராங்க. ஒய்யன், உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்கம்மா, உள்ளே வர சொன்னால் வரமாட்றாங்க, வெளியவே நிற்கிறாங்க, நீ கொஞ்சம் யாருன்னு பாரேன். என்னை பார்க்கவா அப்படின்னு நீங்களும் வெளியே போய் பார்க்குறீங்க. அங்கிள் நீங்களா, ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் வையன். என்ன வையன் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டலான்னு இருக்கீங்க? உன் அப்பா என்னென்னா இஷ்டத்துக்கு கடனாக வாங்கி வைப்பார், நீ இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவேன். இப்படியே நான் உங்கள் பின்னாடி நாயாட்டம் அலைஞ்சிட்டு இருந்தேன், என் பொழப்பை எப்போ தான் பார்க்குறது? அங்கிள் நேற்று தான் என் தங்கச்சி காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த வாரத்துக்குள்ளே ஃபீஸ் கட்டினா தான் அடுத்த வாரம் செம்முக்கு எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொன்னாங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் வீக்கில் தரேனே, கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்குறீங்களா? என்னம்மா வையன், எப்போவுமே இப்படி தான் வையன், உன்ட்டு காசுன்னு கேட்க வந்தால் ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சுட்றேன். இப்போ இந்த ஒரு காரணமா? அங்கிள் காரணம்லாம் இல்லை, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே கொடுத்துட்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி அடுத்த வாரத்துக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்திட்டு போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி காசை ரெடி பண்ணுறது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீக்குள்ளே உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அடுத்த வீக்குள்ளே உங்களுக்கு அந்த கடன் கொடுத்தாங்களே அந்த அங்கிளுக்கும் காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கடன் இருக்குது, வீட்டு செலவெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்கள் தங்கச்சியோட ரூம் போய் உங்கள் தங்கச்சியோட கபோர்டை திறந்து பார்க்குறீங்க. அதில் ஒரு செயின் இருக்குது. அந்த செயின் உங்களோட அம்மாவோடது, அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருப்பீங்க. பட் இப்போ வர வழி இல்லை, காசு வேணுன்றதுக்காக அதை விற்று காசு வாங்கிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம், மீதி இருக்க காசில் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடலாம் கடன்காரங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படி நினச்சிட்ருக்க போகும்போதே உங்கள் தங்கச்சி மொபைல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. ஸோ அது பக்கத்தில் தான் இருக்கும், டேபிள் பக்கத்தில் இருக்கும், அது மேலே தான் மொபைல் இருக்கும். ஸோ நீங்களும் என்னென்னு பார்க்குறீங்க. பார்த்தா கெவின் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கோவமாக வருது. அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்தோன்னே டக்குன்னு உங்கள் தங்கச்சி ரூம்குள்ளே வந்திருப்பா. நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறத பார்த்தோன்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு உங்கள்கிட்டருந்து ஃபோனை வெடுக்குன்னு பிடுங்குறா. அப்போ நீங்கள் சாராவை பார்த்துட்டு, சாரா என்னது இது, நான் கெவின் நம்பரை பிளாக்கில் தானே போட்டிருந்தேன், நீ அன்பிளாக் பண்ணிட்டியா? அவன்கிட்ட பேசாத சாரா, அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அப்போ சாரா உங்களுக்கு சைகையிலேயே, நான் பேசுவேன், உனக்கு என்ன, ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொன்ன? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சார் அப்படிலாம் பேசுகிற? அப்புறம் எப்படி பேசுகிறது? என்னை ஒரு பையன் லவ் பண்ணுறான், அது உனக்கு பிடிக்கலையே, நான் அப்படியே ஊமை, நான் உன் தயவுலேயே வாழணும், அதான் நீ நினைக்கிற? சரா நீ என்ன பேசுகிற? பார்த்து பேசு. உன்கிட்ட அப்புறம் எப்படி பேசுறது? பெரிய நல்லவ மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காது.
ஓ எண்ணம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இவ்வளோ வருஷமாக நீ எனக்காக தான் வாழ்கிற, உனக்கு தான் நான் எல்லாமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன் கேவலமான புத்தி எனக்கு இன்றைக்கி தானே தெரியுது. சி, உன்னையெல்லாம் அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீலாம் ஒரு அக்காவா? தங்கச்சி வாழ்கிறது கூட உன்னால் பொறுத்துக்க முடியலல்ல. உனக்கெல்லாம் என்னடி புத்தி கருமம்? உன்னையெல்லாம் பார்க்க போகும்போது அசிங்கமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மனசே உடஞ்சிருது. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், உங்களை ஹார்ஷாக கூட எதுவும் சொல்லலையே, நம்மளை இவ்வளோ திட்டுறா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்ன அமைதியாக இருக்க? எப்போவுமே ஏதாவது பேசிகிட்டே இருப்ப, இப்போ என்னென்னா அமைதியாக இருக்க? அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா உண்மையை சொன்னால் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, வாயடைச்சு போய் நிற்பாங்க. அதே மாதிரி தானே நீயும் இருக்க. என் குறையை ஏற்றுக்கிட்டு என்னை ஒரு பையன் உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். ஆனால் நீ உன்னால் அதை பொறுத்துக்க முடியலன்ற காரணத்துக்காக அவன் நம்பரை பிளாக் பண்ணி அவன்கிட்ட பேசாத. சி, ஏங்க அப்படி பண்ண? நான் உன்னை எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ அப்படியே இறங்கிட்ட. நீ இவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதுக்கா. நீ இவ்வளோ நாளாக நீ எனக்காக பண்ணது எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது உன்னோட இந்த கேவலமான புத்தி. சி, என்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குக்கா. தயவு செஞ்சு என் விஷயத்தில் இனிமேல் தலையிடாதக்கா. நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் வாழ்க்கையில் இனிமேல் நீ தலையிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன் லிமிட் அவ்வளோதான். உன் லிமிட்டோடு நீ இருந்துக்கோ. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட பேசவும் பேசாத. உன் முன்னாடி இப்படி சைகையில் பேசுகிறேன்ல, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அப்படி பேசுகிறதுக்கு நீ என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பில்ல. நீ என்னை அடிமட்டமாக நினச்சிருப்பில்ல. நான் உன்கிட்ட இப்படி பேசுகிறப்பெல்லாம் நான் யோசிக்கல, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்றதை நான் யோசிக்கல. உனக்கு ஏதாவது நான் தொல்லை கொடுத்தேன்னா தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடு. நான் சொன்ன மாதிரி தான், நீ உன் லிமிட்டோடு இருந்துக்கோ. என்கிட்ட இனிமேல் பேசுகிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு அவள் அங்கேருந்து கத்திட்டு போயிடுறா. அவ்வளோதான். அவள் அப்படி பேசிட்டு போனோன்னே உங்களுக்கு மனசே உடஞ்சிருது. ஏன்னா பின்னாடி கெவினால் சாரா கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் அவங்கள்ட்ட பேசாத பழகாதன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் நினச்சிருந்தா நேற்றே சொல்லியிருக்கலாம் கெவின் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. பட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சாரா கெவினை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறா அப்படின்னு. ஸோ இப்போவே சொல்லி அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் சாரா அதை புரிஞ்சுக்காமல் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருப்பா. ஸோ சாரா பேசின ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஒரு அம்மா இல்லாத குறையாக நீங்கள் வளர்த்துருப்பீங்க. பட் ஒரு 3 months லவ்வுக்காக இப்படி சின்ன வயசுலேருந்து வளர்த்த அக்காவே இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாலே, புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ரொம்ப அழுகுறீங்க. அவ்வளோதான் என் தங்கச்சி என்னை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறீங்க. உங்களால் உங்கள் தங்கச்சி பேசினதை ஏற்றுக்கவே முடியல. அதை நினச்சி ரொம்ப அழுகிறீங்க நீங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.